வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் நல்லா போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். எப்பவும் இதோட தேவை அதிகமாக தான் இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் செல்லோ டேப் இல்லைனா பிரிண்டட் செல்லோ டேப் மேக்கிங் பிஸ்னஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான் செல்லோ டேப். எல்லோரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் செல்லோ டேப்னால் வேறு ஒன்றும் இல்லை, இண்டஸ்ட்ரி இல்லைனா கம்பெனிஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அந்த டேப்பில் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஆர் ஷாப்போட நேம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஷாப்பில் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் அதிக அளவு அந்த டேப் வந்து யூசேஜ் இருக்கும். அப்புறம் ஒயரிங் டேப், ஒயரிங் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற டேப், இந்த மாதிரி எல்லா வகையான டேப்பும் மேக் பண்ணுற பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் என்னென்ன நான் சொல்ல போகிறேன்னா, எப்படி இந்த டேப் மேக் பண்ணணும், தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸோட அவுட்லைன் பற்றி சொல்கிறேன். நமக்கு மொத்தம் 2 மிஷின் வேணும். ஃபஸ்ட்டு மிஷின் வந்து கோர் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, ரெண்டாவது ஸ்லிட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இந்த 2 மிஷின் வச்சு தான் நம்ம டேப் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போகிற ரா மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த டேப்பில் இந்த பார்ட் இது நம்மளுக்கு கோர்னு சொல்லுவாங்க. இது வந்து காட்டன்லையும் இருக்கும், பிளாஸ்டிக்லையும் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. காட்டனில் இந்த மாதிரி ஒரே 1 மீட்டர் லென்த்துக்கு ஃபுல் ரோலாக இருக்கும். அதை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ 5 இன்ச்சோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கோர் கட்டிங் மிஷின் வச்சு தான் இந்த பார்ட்டை வந்து நமக்கு தேவைக்கு ஏற்றப்பல கட் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேப்பில் இந்த பார்ட்டை தான் நம்ம டேப்புன்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு மொத்தமாக ஒரு ஃபிலிம் ரோல் மாதிரி கிடைக்கும். அதாவது பிஓபிபி ஃபிலிம் ரோல்னு சொல்லுவாங்க. இந்த ரோலை நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுருந்த அந்த கோரை இந்த மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மிஷின் ஆன் பண்ணதும் நம்மளுக்கு டேப் ரெடி ஆயிரும். இது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு அவுட்லைன். இப்போ சொன்ன மாதிரி தான் நம்ம நார்மலான ஒரு ஒயிட் டேப் ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இது எல்லா விதமான டேப்புக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ டேப்லேயே நிறைய டேப் இருக்குது. கலர் டேப், ஒயிட் கலர் டேப், அதுக்கப்புறம் பேக்கேஜிங்கில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ப்ரௌன் கலர் டேப், அப்புறம் இந்த ஒயரிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற டேப், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறது பிளாக் கலர் டேப். இந்த மாதிரி நிறைய டேப் இருக்குது. பட் நம்ம சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா டேப்பையும் நம்ம ரெடி பண்ணணும். பட் நம்ம ரா மெட்டீரியல் மட்டும் எந்த டேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபிலிம் ரோலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். நம்ம அந்த டேப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரிண்டட் டேப் ரெடி பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட் உள்ள மாதிரி அந்த கோர், அந்த காட்டன் அட்டையை வந்து தனியாக கட் பண்ணணும். தென் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் மிஷின் வந்து ஸ்லிட்டிங் மிஷின் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு தனியாக வேற ஒரு மிஷின் யூஸ் பண்ணணும். அது பிரிண்டட் டேப் மேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க, இல்லை டேப் பிரிண்டிங் மிஷின் சொல்லுவாங்க. அந்த மிஷினில் நம்ம ரோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சேம் ப்ராசஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் டேப்லேயும் நம்மளுக்கு நம்ம எந்த கம்பெனி பேர் நம்ம கிளிக் கொடுக்குறோமோ அந்த கம்பெனி பேருக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு அந்த டேப்பில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி வந்துடும். இந்த 2 ப்ராசஸோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பார்த்துக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். மோஸ்ட்லி எல்லாமே சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். சரிங்களா? தென் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இது ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு லோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் அந்த கோர் கட்டிங் மிஷின் மட்டும் நம்மளுக்கு 1 லேக் ரேஞ்சில் வாங்கினா நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ரேட்லேயே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்லிட்டிங் மிஷின் சொல்லுவாங்களா, அது 70,000 இருக்குது, 1 லேக்கில் இருக்குது, 4 லேக்லையும் இருக்குது. நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேப் பிரிண்டிங் மிஷின் ஒரு 3.5 லேக்கில் நம்ம ஒரு பிரிண்டிங் மிஷின் வாங்கினோன்னா கரெக்டாக இருக்கும். நார்மல் டேப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்லிட்டிங் மிஷின் மட்டுமே போதும். இன்கேஸ் நம்ம பிரிண்டட் டேப் ரெடி பண்ணணும்னா தான் நம்மளுக்கு அந்த தேர்ட் மிஷின் வேணும். இந்த தேர்ட் மிஷின்லேயே நம்ம நார்மல் டேப்பும் ரெடி பண்ணிக்கலாம், பிரிண்டட் டேப்பும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவைக்கு எந்த அளவில் பார்த்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? இந்த டேப் மேக்கிங் மிஷினோட ரேட் பார்த்திங்கன்னா அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போது சேம் டைப்பில் 10 டேப் வரைக்கும் நம்ம மேக் பண்ணலாம், இல்லைனா 50 டேப்பும் மேக் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான அளவு நம்ம மிஷின் பார்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டட் இல்லை ஓன் ரெண்டில் ஒரு 25,000 அந்த ரேஞ்சுக்கு ஆயிரும் நம்மளுக்கு ஒரு மந்த்துக்கு ரெண்ட் எல்லாம் சேர்த்து. ஸோ நம்மளுக்கு எப்படியும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். தென் ஒரு அதர் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது ஒரு 30,000 நம்ம வச்சுக்கிட்டாலும் ஸோ மொத்தமாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு மினி லெவல்லையே நம்ம ஒரு டேப் மேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போது இந்த டேப் மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போது 1 kg நார்மலாக டேப் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்கிறேன். 1 kg கோர் வந்து 35 ருபீஸ் ஆகும். அதுக்கப்புறம் டேப் ஃபிலிம் வந்து இந்த ஃபிலிம் ரோல் 120 ருபீஸ். அப்புறம் பேக்கேஜிங் காஸ்ட் கண்டிப்பாக இப்படி பேக்கேஜ் பண்ணி தான் கொடுப்போம், ஒரு 10 ருபீஸ். லேபர் சார்ஜ் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 5 ருபீஸ் ஆகும். ஸோ நமக்கு டோட்டலாக ஒரு 1 kg நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 170 ருபீஸ் ஆகும். சரிங்களா? இந்த 170 ருபீஸ் நார்மல் டேப் நம்ம 1 kg மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட். இன்கேஸ்
அதே நம்ம பிரிண்டட் டேப் மேக் பண்ணுறதுக்கும் சேம் காஸ்ட் தான். பட் எக்ஸ்ட்ரா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் மட்டும் நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ 1 kg நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பிரிண்டட் டேப் பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees அந்த ரேஞ்சில் ஆகும். இவ்வளோ தான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ராஃபிட் பற்றி பார்த்தோம்னா 1 kg நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 170 rupees ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நம்ம இதை எவ்வளோக்கு சேல் பண்ணலான்னா ஒரு 240 rupees வரைக்குமே நம்மளால் சேல் பண்ண முடியும். ஆனால் ரீட்டைல் ஷாப்பில் வந்து எவ்வளோ சேல் பண்ணலான்னா ஒரு 300 வரைக்குமே சேல் பண்ணலாம். ஸோ நம்ம மினிமம் மார்ஜின்லேயே வச்சு பார்த்தோம்னா கூட ஒரு 1 kgக்கே நம்மளுக்கு 70 rupees அந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போது 1 kgயில் நம்மளுக்கு 3 inch டேப் வந்து எவ்வளோ ரெடி பண்ண முடியும்னா ஒரு 12 டேப் வரைக்குமே நம்மளால் ரெடி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 1 kg நார்மல் டேப்பில் நம்ம ஒரு 70 rupees வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். தென் நம்ம பிரிண்டட் டேப் பார்த்தீங்கன்னா 1 kgக்கு 100 வரைக்குமே நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நம்ம அதிக அளவு ப்ராஃபிட் எடுக்கணும்னா நம்ம பிரிண்டட் டேப்பில் தான் நம்ம அதிக அளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் ஷாப்பில் அதிகமான யூசேஜ் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஏதாட்டும் ஒரு கம்பெனியில் ஆர்டர் எடுத்தால் கூட கண்டினியூஸாக நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியே போய்கிட்டே இருக்கும். தென் இந்த ப்ரௌன் கலர் டேப்புமே அதிக அளவு டிமாண்டான ப்ராடக்ட் தான். ஏன்னா அந்த நம்ம பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் அதிக அளவு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. தென் ஒயரிங் டேப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக யூஸ் ஆகுது. தென் இந்த பிளாக் கலர் டேப் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லோ காஸ்ட்டில் கொடுத்து அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். தென் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போதுமே நல்ல குவாலிட்டியானதாக நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். இனிஷியலாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.